சார் வணக்கம் சார். வணக்கம் சார், பிப்ரவரி மாதம் கடைசியில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் வார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுமே முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கடகடன்னு ஏறி $100 மேலே போயிருச்சுங்க சார். ஆனால் இப்போ போர் இன்னும் முடிவுக்கு வரல. இப்போ திரும்பவும் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் $85 கீழே வந்துருச்சு. ஏங்க சார், இதுக்கான காரணம் என்னங்க சார்? நிச்சயமாக இது நான் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். இந்த சரிவு என்னை பொறுத்தவரையும் நான் எதிர்பார்த்து தான் இருந்தேன். பட் என்னன்னா 2026ஆம் ஆண்டு துவக்கத்திலேயே சந்தையில் சப்ளை அதிகமாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட நம்ம ஜனவரியில பார்க்கும்போது $65 தான் ஒரு பீப்பாயினுடைய விலையாக இருந்தது. இந்த போர் தான் இதை மேலே ஏற்றத்தை நோக்கி சென்றது. கிட்டத்தட்ட $115 $120 வரைக்கும் போனதுன்னு பார்த்தோம். பட் இதில் என்ன முக்கியமானன்னா, இந்த மாதிரியான ஒரு போர் காலகட்டத்திலையும் க்ரூட் ஆயிலுடைய விலை பெரிய ஏற்றத்தை எல்லாம் சந்திக்கவில்லை. அதாவது ஒரு $140 $150 $200 போயிடுங்கிற மாதிரியான ஒரு கருத்தெல்லாம் இருந்தது. பட் அந்த மாதிரி அதை டச் பண்ணலை. அது டச் பண்ணாததுக்கு ரீசனே பின்பக்கத்தில், அதாவது இந்த கச்சாயினுடைய வர்த்தகத்துக்கு பின்புறம் எப்படி இருந்ததுன்னா, சப்ளை ஒரு பக்கத்தில் அதிகமாகவே இருந்தது. அதுதான் அதுக்கு குஷன் கொடுத்தது. ஆனால் இந்த போர் நிறுத்த வந்தது இல்லையா, உங்களுக்கு வாடகை டீல் போட்டாங்க, இந்த ஒப்பந்தம்லாம் போட்டாங்க இல்லையா, அமெரிக்கா ஈரான் இடையேயான அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த கச்சா எண்ணெய் உடனடியாக சரிய துவங்கியது. இப்போ பார்த்தீங்கன்னா $73 தான் வர்த்தகமாகி கொண்டிருக்கிறது. இந்த சரிவு மேலும் இது கீழ் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு $55 $50 வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சார், இப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் $85 கீழே வந்துருச்சு. திரும்பவும் $65 வருமா? அதுக்கான வாய்ப்பு இருக்காங்க சார்? நிச்சயமாக இதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ரீசன்னாக்கா, கச்சா எண்ணெய் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாடு தங்களுடைய சேமிப்பு வைத்திருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு ஜப்பானாக இருக்கட்டும், சவுத் கொரியா ஆகட்டும், மற்ற இந்த சைனாவட்டும், இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சைனா மட்டும்தான் 90 நாட்களுக்கான தேவையை வைத்திருக்கிறது. சவுத் கொரியா அண்ட் ஜப்பான் 250 நாட்களுக்கான தேவையான கச்சா எண்ணெய் இருப்பு வைத்திருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 70 74 நாட்களுக்கான கச்சா எண்ணெயினுடைய ரிஃபைனரி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் நம்ம கையில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்தியாவுடைய நோக்கம் என்னன்னாக்கா, ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸை எஸ்பிஆர்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2 மடங்கு பண்ணுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இது எதுக்காக இந்த செய்தியை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன்னாக்கா, வரக்கூடிய காலகட்டத்தில் இதே மாதிரி இன்னொரு கிரைசிஸ் வந்ததுன்னா எப்படி நம்ம பேலன்ஸ்டாக இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள் வரும்போது அதை எப்படி சமாளிப்பது என்பதற்காகத்தான் இந்த எஸ்பிஆரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்த்துருக்காங்க. இப்போ இந்த கச்சா எண்ணெய் சப்ளையில் பார்க்கும்போது அமெரிக்காவில் இருக்கின்ற எஸ்பிஆர்லேருந்து பெரிய அளவுக்கு இந்த வார் நடக்கும்போது சப்ளை அதிகமாக ஏற்றுமதி செய்தார்கள். உலக நாடுகளுக்கு பெரிய அளவில் அமெரிக்கா ஏற்றுமதி செய்தது. அதை வைத்து கொண்டு தான் பார்க்கும்போது இந்த விலை இறக்கத்தை நாம் பார்க்க முடிந்தது. அதாவது அவங்க வேர்ல்டு மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ஒரு மிடில் ஈஸ்ட் வரக்கூடிய சப்ளை வரலையோ அதை ஈடுகட்டுவதற்காக அமெரிக்கா தன்னுடைய ஏற்றுமதியை அதிகரிக்க செய்தது ஒரு பக்கம். இரண்டாவதாக பார்க்கும்பொழுது ரஷ்யா இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் பார்க்கும்போது ரஷ்யாவிலிருந்து இப்பொழுது இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட ஜூன் மாதத்தில் நம்ம அமெரிக்காவிலிருந்து கிட்டத்தட்ட இதற்கு முந்தைய மாதம் வாங்கிய ஒரு கச்சா எண்ணெயுடைய அளவை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அமெரிக்காவை ஒப்பிட்டு பார்க்கும்போது பாதி தான் வாங்கியிருக்கோம். அதே சமயத்தில் ரஷ்யாவில் கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகரித்து நம்ம இப்போ கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்திருக்கிறோம். அதாவது ரஷ்யாவுடைய இப்போ முதல் இடத்துல இருக்குது. அதுக்கு அடுத்தது சவுதி அரேபியா, அதுக்கு அடுத்தது தான் நம்ம அமெரிக்கா. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கச்சா எண்ணெயுடைய வரத்து அதிகமாக கொண்டிருக்கிறது. ரெண்டாவது, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸினுடைய போக்குவரத்து அங்கே கடல் மட்டத்தில் மேலே நிற்கக்கூடிய கப்பல்களுடைய எண்ணிக்கை பெரிய அளவில் இருக்குது. அதாவது ஆல்ரெடி ஃபீல்டு ஷிப்பிங் நிறைய இருக்குது. அந்த ஷிப்ஸ் எல்லாமே இப்போ சப்ளை நோக்கி நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டதன் காரணமாக ஒரே நேரத்தில் உங்களுக்கு சப்ளை குறைக்கும் போது சேமித்து வைப்பதற்கான முகாந்திரங்கள் யாரிடமும் இல்லை. அதனால விலை குறைந்து எப்படியாச்சும் மார்க்கெட் ஷேரை பிடிக்கணும் அப்படிங்கிற அளவில் இந்த கச்சாயினுடைய விலை ஒவ்வொரு நாட்டுக்கும் முக்கியமாக சைனா அண்ட் இந்தியா. இதில் இன்னும் விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சைனா தன்னுடைய இறக்குமதியை 40% என்ற அளவுக்கு குறைத்து விட்டது. அவங்க ரினியூவபிள் எனர்ஜி மற்ற இவி இந்த மாதிரியான ஒரு சோர்ஸுக்கு அவங்க போயிட்டாங்க. ஸோ உலக அளவில் பார்க்கும்போது பெரிய அளவுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய நாடுகளாக இருக்கின்ற சைனா மற்றும் இந்தியா, அந்த 2 நாடுகளில் இந்தியா தான் நம்ம நிறைய அளவு வாங்குறோமே தவிர சைனா தன்னுடைய வாங்கும் அளவை பாதியாக குறைச்சிக்கிட்டாங்க. ஸோ வேறு எங்கேயுமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆர்டர் நம்ம கொடுக்குற அளவுக்கு வேறு எந்த நாடுகளுமே இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த கச்சாயினுடைய விலை பெரிய அளவுக்கு வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய மாதங்களில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கச்சா எண்ணெயுடைய விலை பெரிய இறக்கத்தை நோக்கி செல்ல இருக்கிறது.
சரி, இப்போ இந்த க்ரூடோட ரேட் குறையிறது இந்தியாவோட எக்கானமிக்கு பாசிட்டிவான விஷயம். நிச்சயமா அப்போ எந்தெந்த செக்டாருக்குலாம் இது பாசிட்டிவா இருக்கும் சார்? நிச்சயமாக இப்போ இந்த மாதிரியான கச்சா எண்ணெய் விலை குறையும் போது நிச்சயமாக ரூபாயின் மீது இருக்கின்ற ஒரு அழுத்தம் குறையும். நிச்சயமா அதனால தான் நான் வந்து சொல்ல வர்றது, இந்திய ரூபாயினுடைய மதிப்பில் அமெரிக்க டாலருக்கு நிகராக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. எப்போதுனா இந்த கச்சா எண்ணெய் விலை குறைய குறைய நமக்கு வந்து நிச்சயமாக அதனுடைய எதிரொலிப்பாக அதில் நம்ம வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து பேங்கிங் செக்டார் நன்றாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆட்டோ செக்டார் நன்றாக இருக்கும், இதெல்லாம் பெயிண்ட் ஆர் இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த கச்சா எண்ணெய் விலை குறைந்து காணப்பட்டாலும் மற்றொரு த்ரெட் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்னினோங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குது. அதனால தான் வந்து சந்தைகளில் வந்து இந்த கச்சா எண்ணெயுடைய விலை இறக்கத்திற்கு நிச்சயமாக ஒரு பெரிய அளவுக்கு நம்ம சந்தையில் சென்செக்ஸ் ஆகட்டும் நிஃப்டி ஆகட்டும் இரண்டும் ஒரு பெரிய ஏற்றத்தை சந்தித்திருக்க வேண்டிய காலகட்டத்தில் பட் இப்போ மான்சூனில் வந்து ஒரு டெஃபிசிட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாக செய்திகள் வந்துள்ளன. கிட்டத்தட்ட இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதத்தினுடைய பருவமழையினுடைய போக்கு வந்து கிட்டத்தட்ட டெஃபிசிட் வந்து 46% அப்படிங்கிற அளவில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டுக்கு இருக்கிற ஒரு அச்சம் தரக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதர்வைஸ் இந்த மான்சூன் ஓரளவுக்கு சுமூகமாக ஒரு மேல் நோக்கி நகர்ந்தால் வரக்கூடிய ஜூலை ஆகஸ்ட்ல வந்து முக்கியமான 2 மாதங்கள் இந்தியாவை பொறுத்தவரை, இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்த பருவமழையுடைய தேவை வந்து நிச்சயமாக வடநாட்டில் வந்து பெரிய அளவுக்கு இந்த கரீஃப் பருவத்திற்கான தேவையான ஒரு அரிசி ஆகட்டும் அல்லது சர்க்கரை ஆகட்டும் கோதுமை எல்லாவற்றுக்கும் தேவைக்கூடிய அடிப்படையான ஒரு மழை பொழிவுங்கிறது தேவையாக இருக்கிறது. இதை ஒட்டி தான் நம்முடைய நான் சொன்ன இந்த கச்சா எண்ணெய் விலை குறைவு என்பது இது ரெண்டுமே சவுத் வெஸ்ட் மான்சூன் அந்த இந்த எல்னினோ ஃபேக்டர் ரெண்டுமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்துவிட்டால் நிச்சயமாக நம்முடைய சந்தைகள் மேல்நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. இந்த கச்சா எண்ணெய் விலை குறைவதன் அடிப்படையில் பார்க்கும்போது எந்தெந்த செக்டார்லாம் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய செக்டார் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக எஃப்எம்சிஜி, ஆட்டோ செக்டார், பேங்க், இந்த வங்கித்துறை சார்ந்த பங்குகள் இவை எல்லாமே ஓரளவுக்கு நிச்சயமாக நன்றாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. இது தவிர பார்த்தீங்கன்னாக்கா சவுத் வெஸ்ட் மான்சூன் பாசிட்டிவாக இருந்தால் ஃபெர்டிலைசரையும் நம்மளால் பார்க்க முடியும். ஃபெர்டிலைசரில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடர்பாடு என்னன்னாக்கா யூரியா மற்றும் அந்த இடுபொருட்கள் இருக்கு இல்லையா, அங்கே வேளாண் மக்களுக்கு தேவையான முக்கியமான யூரியா சம்பந்தப்பட்ட அந்த உரங்களுடைய விலைகள் வந்து பெரிய அளவில் அதிகரித்து காணப்படுகிறது. பட் இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து சப்சிடைஸ் பண்ணி அது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு ஒரு எந்த விதமான சிக்கல்கள் இருக்காதுன்னு தான் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3-4 துறைகள் வந்து சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பட் சப்ஜெக்ட் டு இந்த எல்னினோ ஃபேக்டர் எப்படி இருக்குங்கிறதே நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் நன்றாக இருக்கும் பட்சத்தில் கச்சா எண்ணெய் விலை ஏற்கனவே குறைந்து காணப்படுகிறது. இந்த இரண்டுமே ஒரு பாசிட்டிவ் செக்டார்னால மீண்டும் சந்தைகள் மேல் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி ஒருவேளை எல்னினோ ஃபேக்டர் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் எஃப்எம்சிஜி, ஆட்டோ செக்டார் இவை எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு சப்டியூடாக தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த செக்டார்லாம் இப்போ முதலீடு பண்ணுறதுக்கான சரியான நேரமாங்க சார்? இந்த மாதிரியான நான் இன்னும் இது வந்து எல்னினோ ஃபேக்டர் இன்னும் அதிகமாக போனால் விலை குறைவதற்கான பங்குகளுடைய விலை பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடையும். அந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். நிச்சயமாக ஏன்னா இந்த ஒரு மார்க்கெட் எப்போதுமே வந்து எல்லா எதிர்மறையான செய்திகளுக்கும் அதுக்கான விலையை தகுந்த விலையை கொடுத்து விடுகிறது. ஸோ அதன் பிறகு மாற்றம் ஏதாவது நிகழும் போது நிச்சயமாக இந்த துறை சார்ந்த பங்குகள் மேல் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்கிறேன். இந்த சந்தை வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. எப்படின்னா இந்த வாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் விலை குறைந்து காணப்பட்டது. அந்த இந்த எல்னினோ ஃபேக்டர் வரும்பொழுது ஒரு சில துறைகள், நான் சொல்றது வந்து எல்லா துறைகளும் சொல்லவில்லை, ஒரு சில துறைகளில் நமக்கு வந்து முதலீடு செய்வதற்கான இந்த 2026ஆம் ஆண்டு வந்து முதலீடு செய்வதற்கு ஏற்ற ஒரு வருடமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏன்னா ரிட்டர்ன்ஸுங்கிறது வந்து அடுத்த வருடம் தான் வரும்னு நான் பார்க்கின்றேன். இந்த வருடத்தில் வந்து பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமான்னு தெரியாது, ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குன்னு நான் பார்க்கின்றேன். சார், இந்த கொஸ்டின் வந்து டெம்ப்ளேட்டான கொஸ்டின் சார். கச்சா எண்ணெய் விலை ஏறும்போதெல்லாம் பெட்ரோல் டீசல் விலையை ஏறும். இப்போ அதே மாதிரி பழையபடி வரும்னு சொல்றீங்க. பெட்ரோல் டீசல் விலைலாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க சார்? இப்போதைக்கு வாய்ப்பு இருக்காது என்று தான் நான் நினைக்கின்றேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெய் வந்து $65 இருக்கும்போது பெட்ரோல் கிட்டத்தட்ட $100 ரேஞ்சில் இருந்தது. பட் அதுக்கப்புறம் இட் வெண்ட் அப் டு $115-120 போகும்போது கிட்டத்தட்ட கச்சா எண்ணெயுடைய விலை வந்து 2 மடங்கு ஆயிருந்தது. ஆனால் நம்முடைய பெட்ரோல் டீசல் விலை வந்து நம்மளால் 2 மடங்கு நம்ம உயர்த்த முடியாது. பட் ஒரு மார்ஜினல் இன்க்ரீஸ் பண்ணாங்க, $6-7 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் கவர்மெண்ட் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஏற்கனவே நம்ம வந்து லாஸ் பண்ண
ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து அந்த விலை ஏற்றத்தின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை இப்போ விலை குறைஞ்சிருக்கிற நேரத்தில் அதை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளில் ஏற்பட்டிருக்காங்க. ஒருவேளை தொடர்ச்சியாக இந்த கச்சா எண்ணெய் விலை பெரிய அளவில் ஒரு லாங் ரன்ல, அதாவது 2 மாதம் 3 மாதங்கள் தொடர்ச்சியாக ஒரு $50-60 இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து அரசாங்கம் வந்து அதை குறைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க என்று நான் நினைக்கின்றேன். அது வரைக்கும் குறைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ.